தொடர்ந்து கூட நாம் இந்த நாள் 3ஆம் நாள் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். முதல் நாள் நாம் த ரெஸ்டோரேஷன், த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்று தியானித்தோம். மறுசீரமைப்பு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பித்தோம். நேற்று தினத்தில் சொன்ன காரியங்களை ஒரு 2 நிமிஷம் அளவில் அதன் அறிமுகத்தை கொடுத்து இந்த நாளுடைய தியானத்துக்கு போவது நம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், இன்னும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கவனிங்க, பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்? இது மறுசீர் அமைப்பின் நாட்கள். இந்த மறுசீர் அமைப்பின் நாட்களை அருமையான கர்த்தருடைய ஜனங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மறுசீர் அமைப்பின் நாட்களை குறித்து தான் மோசே எழுதினார். சாமுவேல் முதல் கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் பேசினார்கள், சொன்னார்கள், உரைத்தார்கள். அதற்கு பின்பு இப்பொழுது அந்த நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த சீரமைப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் ஆண்டவராகிய இயேசுவை பரலோகம் ஏற்றுக்கொண்டு வீட்டிருக்கிறார். இந்த சீரமைப்புக்கு பின்பு இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று பேதுரு தன்னுடைய செய்தியில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி பேசுகிறார். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், தேவன் மெய்யாகவே சீரமைக்கிற நாட்களில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். தேவன் சகலத்தையும் சீரமைத்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக நேற்று தினத்தில் உங்களுக்கு ஒரு காட்டி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சுவிசேஷத்தை சீஷர்கள் கொடுத்து அனுப்பின போது அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அந்த சுவிசேஷத்தை முதலாவது யூதர்களுக்கு கொண்டு போகிறான். அவர்கள் அதை நிராகரித்து தள்ளினபடினால் இந்த சுவிசேஷமானது புறஜாதியாருக்கு போச்சு. ஆனாலும் பவுல் இந்த யூதர்கள் மேல் பாரம் கொண்டதினால் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடை கொடுத்தார். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். இப்போ வாசிக்க வேண்டாம், வாசித்தோம். அங்கே என்ன எழுதி இருந்துச்சு? பவுல் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, நீங்கள் எவ்வளவும் எப்படி இருக்கக்கூடாது? பெருமையா இருக்க வேண்டாம். தமிழ் என்ன எழுதி இருக்கு? (11:25). ஆகையால் நீங்கள் புத்திமான் என்று எண்ணிடாதீங்க. கர்த்தர் புறஜாதியாரை உள்ளே ரட்சிப்புக்குள்ளே சேர்க்கும் அளவும் இந்த யூதர்களுக்குள்ள ஒரு அளவு கடினத்தனத்தை அனுமதித்திருக்கிறார். எனவே புறஜாதியார் எல்லாரும் சேர்ந்த பின்பு மறுபடியும் யூதர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள், அவரும் ரட்சிக்கப்படுவார்கள். புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுவாங்க, யூதர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. இதை தான் கர்த்தர் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி யோவேல் அதை ஜனங்களுக்கு திருஷ்டாங்கப்படுத்தி காட்டினான். அது அன்றைக்கு மாத்திரமல்ல, அதே சீரமைப்பின் நாட்களில் தான் நீங்களும் நானும் கூட வாழ்ந்து வருகிறோம். இதை ஆதாரமாக காட்டத்தான் நேற்று தினத்தில் நான் சொன்னேன், நாம் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், நேரமும் சமீபம் ஆகிட்டே இருக்கு. இப்போ யாரெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா? ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் புறஜாதியரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னாங்களே, அது நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இயேசுவை விசுவாசிக்கிற யூதர்கள் என்கிற கூட்டமே உண்டு, அதிகமான பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே கர்த்தர் சொன்ன அந்த சீரமைப்பின் நாட்கள் இப்பொழுதுதான். பேதுரு வெறும் கர்த்தர் சீரமைக்கிறார் என்று சொல்லல, அந்த சீரமைப்புக்கு முறையையும் சொல்லியிருக்கிறார். Peter did not just speak about the promise of restoration, Peter also spoke about the pattern of restoration. பேதுரு வாக்கு பண்ணின சீரமைப்பை குறித்து மாத்திரம் பிரசங்கிக்கவில்லை, இந்த சீரமைப்பை எப்படி செய்ய போகிறார், இதன் முறைகள் என்னவென்பதையும் பேதுரு பேசி காட்டினார். அதுதான் நேத்து நாம வாசிச்சு முடிச்சாங்க. அதுல அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம். என்ன எழுதி இருந்துச்சு? முறை என்ன? மனம் திரும்புதல், தேவன் பக்கமாய் திரும்புதல். என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க? ரெஃப்ரெஷ்மெண்ட், டேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட். என்ன எழுதி இருக்கு? அனுகிரகத்தின் வருஷம் நினைக்கிறேன், இல்லை அது ஃபேவர், இயர் ஆஃப் ஃபேவர். என்ன எழுதி தமிழில் வாசிங்க, 19 வாசிங்க. 3:19, Acts 3:19 வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. சான்ஸ் சிஸ்டர் எடுத்தீங்கன்னா வாசிங்க.
இளைப்பாறுதலின் காலங்கள் வருமளவும் இங்க என்ன எழுதியிருக்கு? என்ன காலம் எழுதியிருக்கு? இளைப்பாறுதலின் காலம் என்று எழுதியிருக்கு. Chapter 3 verses 19. Until the period of restoration of all things. இல்லையா? இப்போ பேதுரு தேவனாகிய கர்த்தர் மறுசீரமைப்பின் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பேசல, இந்த மறுசீரமைப்பை தேவன் எவ்விதமாய் செய்ய போகிறார். தேவன் தானே செய்வது? ஆமாம், கர்த்தர் தான் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது எப்படி செய்யணும்? அது பேதுரு இங்கே பேசுகிறார். மனம் திரும்புதல், கர்த்தர் பக்கமாய் வழிகளை விட்டு, கெட்ட வழிகளை, சீர்கெட்ட வழிகளை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்புதல். மூணாவது என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? இளைப்பாறுதலின் நாட்கள். அதற்கு பின்பு நமக்கு என்ன கிடைக்கும்? மறுசீரமைப்பு. இதற்கு பின்பு கிறிஸ்து இயேசு வருவார். எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? மறுசீரமைக்கப்பட வேண்டும். I must be restored. My family must be restored. My children must be restored. My church must be restored. My nation must be restored. யூனிவர்சல் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், உலகம் எங்கும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டும், மறுசீரமைக்கப்பட வேண்டும். யாருக்கா இருந்தாலும் வழி ஒண்ணுதான். பேட்டர்ன் இஸ் ஒன். அதற்கு ஆதாரமாகத்தான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அதுல முதல் வேலை என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா. நான் சொல்லியிருந்தேன் நேற்று உங்களுக்கு, யோவான் வந்து பிரசங்கித்தது என்ன? இயேசு வந்து பிரசங்கித்தது என்ன? இயேசு அதிகாரம் கொடுத்து பிரசங்கிக்க அனுப்பின சீஷர்கள், அப்போஸ்தலர் பிரசங்கித்தது என்ன? மனம் திரும்புங்க. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேதுரு பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பு செய்த முதல் பிரசங்கம் என்ன? யோசித்து பாருங்க. ஆதி திருச்சபை பிரசங்கித்தது என்ன? அதே மனம் திரும்புங்க. இந்த மனம் திரும்புதலை குறித்து மாத்திரம் பேச வேண்டுமானால் சபை காலம் முழுக்க பேசலாம். காரணம் என்ன? அது அவ்வளவு அவசியமும் மக்களுக்கு, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தேவையுமா இருக்கிறதை வேதம் நமக்கு ஆதி தொடங்கி கடைசி வரைக்கும் சுட்டி காண்பிக்கும். ஏனென்றால் மனம் திரும்புதலை நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு சாதாரணமானது அல்ல. என்ன மனம் திரும்புதல் என்ன நினைக்கிறீங்க? இயேசுவே மன்னிச்சிருங்கப்பா, நான் செய்தவைகளை குறித்து என் இருதயத்தில் ஒரு சில அசைவு உண்டு. ஆமா, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. இது அறிக்கை, மனம் திரும்புதல் அல்ல. என் இருதயமெல்லாம் பாரமா இருக்குங்க நான் செய்ததை குறித்து. இதுக்கு பேர் குற்ற உணர்ச்சி, மனம் திரும்புதல் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நாம அநேக நேரங்களில் மனம் திரும்புதலுக்கும் குற்ற உணர்வுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்காமல் அப்படியே வாழ்ந்து வருகிற கூட்டம். அது வெறும் குற்ற உணர்ச்சி என்கிறதுனால தான் சில நிமிஷங்கள், சில நேரங்கள் அல்ல செய்த கிரியை மிகவும் மோசமானது என்று சொன்னால் ஒரு சில நாட்கள் அந்த குற்ற உணர்வு இருக்கும். அப்புறமா அது பாட்டுக்கு அது போகும், அப்படியே மங்கி போகும். அதல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஏன் மனம் திரும்புதல் அவ்வளவு சாதாரணமானது இல்லை? ஏனென்றால் சுயத்தை விடுவதுதான் மனம் திரும்புதல். சுயத்தை விட்டு தள்ளி கர்த்தர் பக்கமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து சற்று மாற்றிக்கொள்வதல்ல மனம் திரும்புதல். நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதைக்கு நேராக திரும்பி கர்த்தர் பக்கமாய் போகுவதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை குறித்து தான் எல்லாரும் பிரசங்கித்தார்கள். ஆனால் நமக்கு கேட்க இன்றைக்கு மனதில்லை. சபை இது ஒரு நாள் அல்லங்க, 21 நாள் அல்லங்க, 2 வருஷம் பிரசங்கித்தாலும் சரி, மனம் திரும்புதல் அவ்வளவு சாதாரணமாய் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட, ஊழியர்களாய் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமானது. வாஞ்ச ஆசை, அதுதான் சொன்னேன், செஞ்ச பாவத்துக்கு ஒரு வேளை மனசு நமக்கு பாடாப்படுத்துதுன்னா அதுக்கு பேர் குற்ற உணர்ச்சி. தப்பு பண்ணிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக அது அந்த ஒரு உணர்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் அது என்ன இல்லை தெரியுமா? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் என்று சொன்னால் செய்ததை இனி நாம் செய்ய மாட்டேன் என்று நாம் திரும்புகிறோம். பார்த்தீங்களா? அதான் மனம் திரும்புதல். செய்தவைகளுக்கு கர்த்தரிடத்துல மன்னிப்பை கேட்டு இனி எக்காரணத்திற்கும் இருக்கிறது ஒரு ஜீவன், அது என் இயேசுவுக்காக என்று சொல்லி நாம் மனம் திரும்புகிறோம். இனி அந்த வழிக்கு போவதில்லை, இனி செய்ததை செய்வதில்லை என்று திரும்புகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் மனம் திரும்புதல். செய்தவைகளை நினைத்தா நமக்குள்ள வெக்கம் வரணும். ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே, அதான் மனம் திரும்புதல். ஒரு சில நேரங்களுக்கு, ஒரு சில நிமிஷங்களுக்கு மாத்திரம் துக்கப்பட்டு
அப்படியே கண்களின் கண்ணீரை துடைத்து ஓடுவதல்ல மனம் திரும்புதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் இந்த மனம் திரும்புதல் அவ்வளவு கடினம் என்று வேகமாய் சொல்லிவிடவா? இது செய்தி இல்லை, பேட்டர்ன் தான் பேசணும். அதுல முதல் காரியம் என்ன? மனம் திரும்புதல். காட்டி கொடுக்கிறேன் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யோவான் புஸ்தகத்துல தியானிக்கிற போது சொன்னேன், இயேசு செய்த எல்லா அற்புதங்களின் நோக்கம் என்னங்க? நாம் அதை பார்த்து அவரை விசுவாசிப்பதற்கு, அவரை விசுவாசிப்பது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் எவ்வளவுதான் கிரியை செய்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் மனம் திரும்புங்கள் என்று எவ்வளவுதான் பிரசங்கித்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னமும் இருந்தார்கள். முதல்ல யார் வந்து பிரசங்கித்தா? சொல்லுங்க. இரண்டாவது யார் வந்து பிரசங்கித்தா? அடுத்தது யார் போய் பிரசங்கித்தா? இயேசு உயிரோடு இருக்கிற போதே அப்போஸ்தலர்கள் அனுப்பி வைத்தார், அவங்களும் பிரசங்கித்தாங்க. யாரு பிரசங்கித்தாலும் மனம் திரும்புங்கன்னு சொன்னாலும் மனம் திரும்பாதவர்கள் அன்றைக்கும் உண்டு. வாசித்து பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேக வேகமாய் வாசிக்க வேண்டும். Matthew chapter 11 verses 20. அப்பொழுது இயேசுவின் பலத்த செய்கைகளை அதிகமாக செய்து கண்ட பட்டணங்கள் என்ன பண்ணாங்க? அந்த பட்டணத்தில் இயேசு அதிகமான கிரியைகளை செஞ்சாலும் இவர்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். எவ்வளவு கிரியை செஞ்சாலும் இவங்களுக்கு என்ன வராது? சொல்லுங்க, மனம் திரும்புதல் வராது. அதே ஆண்டவராகிய இயேசு அடுத்தது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்கலாம். Book of Matthew chapter 21 verses 32. ஏனென்றால் யோவான், மைக் வச்சு வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும், நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. நீங்கள் அவனை விசுவாசிக்கல. ஆயக்காரரும் வேசிகளுமே யோவான் பிரசங்கித்ததை கேட்ட ஆயக்காரர்களும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அதை பார்த்தும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. அப்பவும் கூட நீங்க மனம் திரும்பல. அடுத்தது வாசிக்கிறீங்களா? இவங்க என்ன பண்ணல? அப்படி சொல்லியும் அப்படி பார்த்தும் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. வேசிகளும் ஆயக்காரர்களும் அன்றைக்கு புறக்கணிக்க தள்ளப்பட்ட அவர்களும் விசுவாசித்த போதும் இதை பார்த்தும் அவங்களுக்கு என்ன வரல? மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வராது. அடுத்தது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தயத்திரியா என்கிற திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் மனம் திரும்பும்படியாய் திருச்சபை, அந்த திருச்சபையில எசபேலின் ஆவியினால் ஏவப்பட்டு செயல்பட்டவர்கள் அநேகர். அதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளுக்கு தவணை கொடு அப்படின்னு என்ன? சமயம், நேரம் கொடுத்த, தவணம் கொடுத்த. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்ப என்ன இல்லை? எப்பா, வேசித்தனத்தில் பிறந்து வேசித்தனத்தில் வாழ்ந்து வேசித்தனத்திலேயே இருந்தீங்களே, இயேசு அப்படிப்பட்டவங்களையும் ரட்சிக்கத்தானே வந்தார். மனம் திரும்புறீங்களா? எங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை, எங்களுக்கு மனதில்லை, வாழ்ந்த வாழ்க்கையை பிடிக்குது, பழைய வாழ்க்கையை எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. எவ்வளவு சொன்னாலும் அன்னைக்கும் எப்படி இருந்தாங்க? மனம் திரும்பாமலே இருந்தாங்க. அடுத்தது வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 9 verses 20. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே எக்காலங்கள் ஊத ஒவ்வொரு எக்காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான இம்பேக்ட், ஒவ்வொரு விதமான கிரியைகள் நடந்து கொண்டே வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, முதலாம் எக்காலத்தை ஊதின போது 1/3 இந்த பூமி எரிந்து போனது, அதில் இருந்த மரங்கள் புல்லுகள் எல்லாம் போச்சு. 2ஆம் எக்காலத்தை ஊதின போது 1/3 கடல்
இரத்தமாய் மாறி போனது. மூணாவது எக்காலத்தை ஊதின போது மூன்றில் ஒரு வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் நதிகளில் விழுந்ததாம். நான்காவது எக்காலம் ஊதின போது மூன்றில் ஒரு பங்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அப்படியே மலைத்து போனதாம். ஐந்தாவது எக்காலம் ஊதின போது அங்கே ஒரு கிரியைகள் நடக்கும். இப்போ நாம் பார்க்கறது ஆறாவது எக்காலம் ஊதின போது என்ன நடந்துச்சான் வாசிங்க. இதெல்லாம் நடந்துச்சு முதல்ல. என்னெல்லாம் இது ஏன் சொன்ன? இப்போ நான் இதெல்லாம் இப்படி நடந்துச்சு. பூமியில் மூன்றில் ஒரு பங்கு இப்படி ஆச்சு. வானத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடந்தது. இதெல்லாம் நடந்தாலும் ஆறாவது எக்காலத்துக்கு என்ன நடந்துச்சு வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் இந்த ஆறாவது எக்காலம் ஊதியும் கூட என்ன நடந்துச்சு இந்த ஆறாவது எக்காலத்துல? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். மனுஷர்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்களா? மூன்றில் ஒரு பங்கு மனுஷர்கள் கொல்லப்பட்டார்கள். மீதி இருக்கிறாங்க பாருங்க, அதுல ஒரு கூட்டம் எப்படி இருக்கு அப்பவும் வாசிங்க. இப்போ 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் இந்த 5 வாதைகள் அல்ல 6 வாதைகளை கண்ணார கண்டும் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 20ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 19, 20 ரெண்டு முறையிலும் எழுதியிருக்கும். 2 வசனத்தை எழுதியிருக்கும். அப்படி இருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இவ்வளவு கண்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதல் என்பது சாதாரணமானது அல்ல. We have taken it so lightly, maybe because we would have heard it too many times without a real exercise in our lives. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை செயல்படுத்தாமல் வெறும் மனம் திரும்பு என்று சொன்னதை மாத்திரம் கேட்டு, ஒருவேளை இன்றைக்கு மனம் திரும்புதலை குறித்த உண்மை, மனம் திரும்புதலை குறித்த முக்கியத்துவம் அது மெய்யாகவே நமக்குள் செயல்பட்டதா என்பதை குறித்த அறிவில்லாமல் காலங்களை தள்ளி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பவும் மனம் திரும்ப மாட்டாங்களாம். வாசிங்க அடுத்த வசனம். Maybe we'll read it, book of chapter 16 verses 9. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 9 தொடங்கி வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷர்கள் 16ஆம் அதிகாரம் இங்க கர்த்தருடைய கோபாக்கினை கலசங்கள் என்று எழுதியிருக்கும். The bowls of God's wrath. அது முதல் கலசம் பூமியின் மேல் ஊற்றப்பட்டது. 2ஆம் கலசம் நதிகளின் மேல் ஊற்றப்பட்டது. 2வது கலசம் கடலின் மேல் ஊற்றப்பட்டது. 3ஆம் கலசம் நதிகள் மேலும் ஊற்றுகளின் மேலும் ஊற்றப்பட்டதாம். 4வது கலசம் சூரியனின் மேல் ஊற்றப்பட்டதாம். 5ஆம் கலசம் மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்டதாம். இந்த 6வது கலசம் எப்ரத்தா நதியின் மேல், ரிவர் எஃப்ரிட்ஸ், இதன் மேல் ஊற்றப்பட்டதாம். இப்படி 7வது கலசம் ஒன்றுண்டு. அதுவும் கூட இப்படி காணப்படுகிறது. அப்படி இவ்வளவு கோபாக்கினை, இதெல்லாம் கர்த்தருடைய கலசம் என்பது என்ன? கோபாக்கினை கலசம். த பவுல்ஸ் ஆஃப் காட்ஸ் ராத் அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா? அதை பூமியின் மேல் ஊற்றினால் பூமியில் அநேக வாதைகள் உண்டாகும். இதெல்லாம் பார்த்தாலும் இப்பவும் வேதத்தில் ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி இருக்காங்களா? வாசிங்க 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய, இந்த வாதைகளை எல்லாம் கொண்டு வர அதிகாரமுள்ள தேவனை பார்த்து தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே, தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. கடினத்தனத்துடைய ஆழத்தை பார்த்திருக்கிறீங்களா? அது என்ன பிரதர், சொன்னா கேட்டுப்பாங்க, சொன்னா ஆகும். என்ன நம்ம இவ்வளோ சொல்றோம் கேட்க மாட்டேன்றாங்களே. இதுக்கெல்லாம் கேட்காதவங்க நாம சொல்லியா கேட்க போறாங்க? ஆனாலும் கூட நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனாலும் தேவன் நீதி உள்ளவர். நோவா நீதிமான், நீதி உள்ள தேவனை குறித்து தேவன் நீதியை பிரசங்கித்த மனுஷன். ஆனாலும் கூட யாரும் மனம் திரும்பல. ஆனால் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால ஒருத்தன் உத்தமனா இருந்தாலும், ஒரே மனுஷன் நீதிமானா இருந்தாலும்
அவனை காத்துக்கொள்ள என் தேவன் இன்றைக்கும் நீதி உள்ள கர்த்தர் தான். மறுபடியும் மனுஷனை உண்டாக்க முடியாத கர்த்தரால முடியும். ஆனா அவன் ஒருவன் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமனாயிருந்தான். கர்த்தர் அவனையும் நோவாவின் நிமித்தமாய் அவரையும் அவன் குடும்பங்களையும் மீட்டுக் கொண்டார். அப்பவும் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய கூட்டங்கள் என்றைக்கும் இருக்கும். சபையில மனம் திரும்ப கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். நாம சபைக்கு போயிருக்கிறோம், நாம மனம் திரும்பிட்டோமா, நீ கூட்டத்துக்கு வந்த அவ்வளவுதான். நாம போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், மனம் திரும்பிட்டோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க அவ்வளவுதான். இல்ல கண்ணீரோட ஜெபம் பண்ணினேன், ரொம்ப சந்தோஷம், நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க அவ்வளவுதான். நீங்க மனம் திரும்பினீங்கன்னா என்பது எப்படி தெரியும், எப்போ தெரியும்? இங்கேருந்து கிளம்பி போகிறோம் பார்த்தீங்களா, மறுபடியும் வேலைக்கோ மறுபடியும் வீட்டுக்கோ அல்ல இந்த 21 நாளுக்கு விடுமுறையை போல பழைய மனுஷனை வீட்டில் அமர்த்தி வந்திருந்தீங்கன்னா 22வது நாளுக்கு தெரியும். பிசாசுக்கும் தெரியும் 21 நாள் போகிறாங்க, இவங்களை இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க செய்யட்டும், என்னென்ன செய்யட்டும், அதுவும் தந்திரம்தான். இவ்வளவு சத்தியத்தை கேட்டு நீ இன்னமும் அப்படியே இருந்தீன்னா யாருக்கு சந்தோஷம்? நியாய தீர்ப்பு இன்னும் கூடட்டும், இன்னும் சேரட்டும்னு சொல்லுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் ஏன் இன்றைக்கும் உபதேசங்களில் அடித்தளமாய் காணப்படுகிறது என்பதை அறிவீர்களா? Do you at least now realize why repentance is one of the foundational doctrine? It is something very important. As a child of God, we ought to examine our own ways. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய சொந்த வழிகளை பார்க்க வேண்டும். பிரதர் அவங்க தான் அப்படி, பிரதர் நாங்கள்லாம் அப்படி இல்லை. யார் சொன்னா? நாம மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு காரியங்களை அனுப்பியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் எதுக்குன்னு ஒரு சில நேரங்களில் நினைக்கிறீங்க. அப்போவாகிலும் நாம மனம் திரும்புவோன்னுட்டு தான். ஏன் கர்த்தர் பலவீனங்களை அனுமதிக்கிறார்? ஒருவேளை அப்படியாகிலும் மனம் திரும்புவோன்னு தான். ஏன் கர்த்தர் நாம் நினைக்கிற காரியங்கள் நடத்துவதில்லை? ஒருவேளை அப்படியாகிலும் மனம் திரும்புவோன்னு தான். இவ்வளோ நடந்தாலும் இன்னமும் எப்படி தான் இருக்கிறோம்? சொல்லுங்க. மனம் திரும்பாம தான் உக்காந்துருக்கும். நான் எந்த கலசம் எங்க ஊற்றுனாங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீங்க அங்கெங்கும் சுற்றி பார்க்க வேண்டாம், உங்க வாழ்க்கையில பாருங்க. எதெல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஏனென்றால் அப்படியாகிலும் என் பிள்ளை எனக்கு செவி சாய்த்து, அப்படியாகிலும் என் பிள்ளை என் கூப்பிடுதலுக்கு கவனித்து மறுபடியும் திரும்பி வந்துட விட மாட்டானா? நான் அவனை மறுபடியும் மறுசீரமைத்து அவனை முந்தின நிலையை பார்க்கிலும் அதிகமாய் உயர்த்தி வைக்க துடிக்கிற கரங்கள் நம் ஆண்டவருடைய கரங்கள். அந்த கரங்களோடு தான் காத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? And that is why the Bible again repeats, let us repent. நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேகமாய் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்கள், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ இப்போ என்ன? அது அறியாமல் இருந்த காலம். இப்போ இது என்ன காலம்? மறுசீரமைப்பின் காலங்கள். அந்த மறுசீரமைப்பு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு வாசிங்க மறுபடியும். அறியாமை உள்ள காலங்களில் தேவனும் காணாதவரை போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று, இப்பொழுதோ மறுசீரமைப்பின் காலத்தில் வந்திருக்கிற நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். யூதர் என்று அல்ல, கிரேக்கன் என்று அல்ல, புறஜாதியன் என்று அல்ல. ஏன்னா இது என்ன காலம்? எல்லாரும் மறுசீர் அமைக்கப்படுகிற காலம். புரியுதா உங்களுக்கு? மறுசீர் அமைக்கப்படுகிற காலம். எனவே இங்க நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? மனம் திரும்பணும். இப்போ எப்படி மனம் திரும்புவது? அதான் சொன்னீங்களே, ஜெபிச்சா மட்டும் போதாது, குற்ற உணர்ச்சி இருந்தா மட்டும் போதாது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? எந்த ஒரு உபவாச கூட்டமும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்காமல் அது முழுமை அடையாது. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்க மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று
தீர்க்கதரிசிகள் நேர்த்தியாய் தீர்க்கமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். There is no better, I think that is one of the better description of what is repentance. மனம் திரும்புதலை குறித்து விவரமாய் எழுதப்பட்ட ஒரு வசனம். வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். இதை செஞ்சாதான் மனம் திரும்பணும்னு அர்த்தம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க நாம ரைட்டு, அவர் முகத்தை தேடி வந்திருக்கிறோம் நாம கரெக்டு, ஜெபம் பண்ணுகிறோம் கரெக்ட். அதோட முடியல பாருங்க வசனம் என்ன எழுதியிருக்கு, அவர்களின் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நாங்க ஒன்றும் பொல்லாத வழிகளில் இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா உங்களுக்கு உங்க வழிகள் பொல்லாதது இல்லைன்னு யார் சொன்னா? எங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியும் பிரதர். இல்லை 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 இல்லை, வசனத்தின் படி இருக்கான்னு பாருங்க. ஆமாங்க, எங்க வழிகள் எல்லாம் வசனத்தின் படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து சீயோனுக்கு நேராக நடங்க, இன்னும் பலன் பெறுவீங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்பீங்க. சந்தோஷம் ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லையே, எங்க வழிகள் சரியாக இல்லையே, எங்க வழிகள் சீரான வழிகள் இல்லையே. அப்படி இருந்தா இப்போ நாம் அந்த வழிகளை விட்டு திரும்பணும். இனி பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. மனசுல அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பரிசுத்தத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை தூண்டுகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் விட்டு விலகு அப்படின்னு நீங்க அப்படி தூண்டுகிற பொல்லாத பிசாசை விரட்டணும். அதான் மனம் திரும்புதல். இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்களே அப்படின்னு உங்களை யாராவது பார்த்து சொன்னா அந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆளு வேறங்க. நாங்க மனம் திரும்பின ஆட்கள். யாரும் நம்ப மாட்டாங்களே பிரதர், கவலையே படாத. நீங்க மனம் திரும்பினது ஒரு நாள்ல யாரும் நம்ப மாட்டான். நீங்க வந்து சொன்னா பாதி நானே. ஆமா, அது நீங்க என்ன பண்ணணும்? காட்டணும். நீங்க சபையில சாட்சியா வாழ்ந்து காட்டணும். உங்க குடும்பத்துல சாட்சியா நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க வேலை செய்யற இடத்துல சாட்சியா வாழ்ந்து காட்டணும். அந்த சாட்சிகள் ஒரு நாள் கிறிஸ்து இயேசு உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அதை தான் நாங்க நம்புவோம். நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு மனம் திரும்பினேன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு மனம் திரும்புதுலேருந்து திரும்பிட்டேன்னுவீங்க. அடிக்கடி திரும்பிக்கிட்டே இருக்கிற ஆள் தானே நாம. அடிக்கடி திரும்புகிற ஆட்கள் இல்லையா? உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். இந்த உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன? பொல்லாத வழியை விட்டு விலகு. எப்படி விலகுறது? அந்த பலனுக்கு தான் உபவாசித்து செபிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பலன் வேணும். என்ன பலன் வேணும்? இந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். உபவாசித்து ஜெபம் பண்ற ஆண்டவரே, உபவாச ஜெபம்தான் நாம் மறுசீர் அமைக்கப்பட ஒரு நல்ல ஆதாரமான வழி. புரியுதா உங்களுக்கு? You're understanding it? We turning away from all the wicked ways. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புறது. எப்படி மனம் திரும்புறது? இனி செய்ய மாட்டேன். இதை எத்தனை முறை சொல்லியிருப்போம் நாம? எத்தனை முறை சொல்லியிருப்போம்? இனி பாருங்க பிரதர், நான் இந்த காரியம் செய்ய மாட்டேன். ஏமா முகம் ஆடலா இருக்கு, அதான் செய்ய மாட்டேன்னு சொன்னனே, அது மறுபடியும் செஞ்சிட்டேன் பிரதர். அதான் இனி சண்டையே போட மாட்டேன்னு சொன்னனே, வீட்டுக்காரோட சண்டை போட மாட்டேன்னு சொன்னனே, ஆனாலும் திரும்பியும் போட்டுட்டேன் பிரதர். இது இனி நடத்தவே மாட்டேன்னு சொன்னேன் பிரதர். என் வாயில இனி ஒரு கெட்ட வார்த்தை வராதுன்னு சொன்னேன், ஆனாலும் பேசிட்டேன் பிரதர். வாய் திறந்தா போய் அடுக்கடுக்கா போய் இனி அப்படி வராது, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னேன், ஆனாலும் என்ன பண்ணிட்டேன்? மறுபடியும் சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் மனுஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கும் நல்லா போய் சொல்லுவேன் பிரதர். யாரும் கண்டே பிடிக்க மாட்டான். PhD வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம், வச்சுக்கங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி மனம் திரும்புவது? எப்படி ஐயா மனம் திரும்புவது? எப்படி மனம் திரும்புவது? பொல்லாத வழிகளை விட்டு விலகு. அசுத்தத்தை கண்டு வெறுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. என்ன பண்ணணும் இதுக்கு? நாம வாங்க உபவாசித்து செபிக்கலாம். எப்படி மனம் திரும்பணும்னு சொல்லி இங்க 2 நாளாகமத்துல பொல்லாத வழியை விட்டு விலகுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா எப்படி விலகணும்னு நாம கேட்கணும். இந்த வசனத்தை பார்த்து கேட்கணும். பொல்லாத வழியை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றீங்களே, இது எப்படி செய்வது? இப்போ யோவேல் இதுக்கு பதில் சொல்லுவார். திருப்பலாம் 2 அதிகாரம்
யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். புக் ஆஃப் ஜோயல், யோவேலின் புஸ்தகம், ஹோசியாவுக்கும் ஆமோஸுக்கும் இடையில் இருக்கிற புஸ்தகம் யோவேலின் புஸ்தகம். இந்த 3 அதிகாரம் கொண்ட புஸ்தகம் எவ்வளவு காரியங்களை அடக்கி கொண்டிருக்கு தெரியுமா? சரி, எல்லாம் பார்க்க நேரம் கிடையாது, நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் பொல்லாத வழியை விட்டு விலகுங்கன்னு சொன்னீங்களே, இது எப்படி செய்வது? எத்தனையோ முறை முயற்சி செய்து வீழ்ச்சியைத்தானே கண்டிருக்கிறேன். எத்தனையோ ஒரு முயற்சி பண்ணி தோற்று தானே போயிருக்கிறேன். எப்படி மனம் திரும்பணும்? பைபிளுடைய முறை என்ன? வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? எப்படி திரும்பணும்? உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும். எப்போ அழுகை புலம்பலெல்லாம் வரும் பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், முயற்சி செஞ்சு 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 தோற்று போய் கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியலையே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லையே, நான் அப்படியே காணப்படுகிறேன் என்று சொல்லி இனி அதை ஏற்றுக்கொள்ள தேவ பிள்ளைக்கு மனதில்லை. என்ன பண்ணுவான்? ஒரே வழி தான் தெரியும் கர்த்தருடைய பிள்ளைக்கு. என்ன பண்ணுவான் சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. பாருங்களேன், இப்போ நமக்கு துக்கம் ரொம்ப அடைக்குது, யாருக்கிட்டையும் நாம சண்டையும் போட முடியாது. கடைசியா கர்த்தருடைய பிள்ளை என்னதான் பண்ணுவான்? அழுதுருவான். இவ்வளோ முயற்சி பண்ற ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி கடைசியா கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணுவான்? உபவாசத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பான். ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியலையா, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல, எத்தனை ஆண்டுகள் பாவத்தில் கிடைத்து விட்டேன் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் அப்படியே வீணாக்கி போயிட்ட ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைகள் எல்லாம் விருதாவாக்கிட்டேன், நீர் என் மேல் ஊற்றின அபிஷேகத்தை எல்லாம் துளைத்து விட்டேன், நீர் என்னை நோக்கி அழைத்த அழைப்பெல்லாம் மறந்து விட்டேன், வசனமும் இல்லை, அப்பிரசனமும் இல்லை, சபை ஐக்கியம் இல்லை, எல்லாம் இழந்து நிற்கிற ஆண்டவர் என்று சொல்லி உண்மையான நிலையை அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட மனதாய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். இனி போவ அந்த பக்கம் ஐயோ கிடையவே கிடையாது ஆண்டவரே, எட்டி குதிச்சு கர்த்தரோட பக்கம் ஓடணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் செய்யும். 2 பக்கமா மறுபடியும் பார்க்கலாம், ஒரு வாரம் தாங்கி பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லாது. உண்மையான மனம் திரும்புதல் உண்டானால் இனி இத்தனை வருஷம் நம்ம ஏமாற்றி வைத்த பாவத்தை கண்டால் எட்டி குதிச்சு ஓடிடுவோம். அப்படி நம்மை அமர்த்தி வைத்த பிசாசை பார்த்தா கர்த்தருடைய வைராக்கியம் வந்து விரட்டும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நாள் என்னை ஏமாத்தி அதே பாவ குழியில் அமர்த்தி வைத்திருந்த பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால் அகன்றுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாவத்தை பார்த்தா என்ன பண்ணுவோம்? விலகி ஓட செய்யும். அதை விட வேகமாக நம்ம எப்பவும் ஓடி இருக்கக்கூடாது, அப்படி ஓடும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் கர்த்தருடைய பிள்ளைய. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். 2 மனசா இருக்கிறவன் ரொம்ப சீக்கிரத்தை என்ன பண்ணிடுவான்? மறுபடியும் விழுந்து போவோம். அது மனம் திரும்புதல் கிடையாது, இதுதான் மனம் திரும்புதல். இப்போ யோவேல் எழுதுறாரு பாருங்க, இதுதான் மனம் திரும்புதல். எப்படி மனம் திரும்பணுமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பலாம் வாங்க. முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்பலாம் வாங்க. அறக்குறையா அல்ல, முழு இருதயத்தோடும். எவ்வளோ பேர் நாம் இங்கே கூடி வந்திருக்கிற 100% சொல்ல முடியும், எனக்கு 100% நான் மனம் திரும்பணும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு வாஞ்சங்க? 100% எனக்கு மனம் திரும்பணும், நான் கர்த்தருக்கு வாழணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதுதான் கரெக்ட். ஆனால் இப்போ நாம் இதை மனம் திரும்புறது, அதான் சொன்னேன், இங்கே மட்டும் அல்ல, எங்கே தெரியணும்? நீங்கள் எல்லாம் மனம் திரும்பினீங்கன்னு ஒரு 2 மாதத்தில் நான் உங்களை பற்றி சொல்லணும். உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சு ஐயா, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சு தம்பின்னு சொல்லி உங்களை குறித்து நான் சாட்சி கொடுக்கணும். சரியா? ரைட். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ யோவேல் வெறும் மனம் திரும்புங்கன்னு சொன்ன ஆள் இல்லை. யோவேலும் பேதுருவை போல மனம் திரும்புங்கன்னு சொல்லி அதனுடைய ரெஸ்டோரேஷனுடைய பேட்டர்ன் யோவேலும் பேசியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு வேகமாக அதை குறித்து காட்டி கொடுக்குறேன். சரியா? பார்க்கலாம். Joel did not just say to fast and pray,
but Joel also prophesying the pattern of restoration. எப்படி வாசிக்கலாம்? யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன எழுதியிருந்துச்சு? மனம் திரும்புங்க. 15 தொடங்கி 17 வரைக்கும் வாசிங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்த பண்ணுங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு மணவாட்டி தன் மறைவையும் விட்டு வரட்டும். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் ஜனங்க மட்டும் அழக்கூடாது, ஆசாரியர்களும் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு போதுங்க. 17 வரைக்கும் வாசிருங்க. உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களா? என்ன எழுதியிருக்கீங்க? ரிட்டர்ன். எல்லாருமே என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி அழுது கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. அங்க என்ன வாசிச்சோம்? அப்போஸ்தலர் 3:19 ரிப்பெண்ட், ரிட்டர்ன். இப்ப இங்க வாசிச்சீங்களா? இங்க யோவேல் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க, வாங்க. இப்போ அப்படி மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் திரும்புவோமானால் என்ன வரணும்? இப்போ அடுத்தது இளைப்பாறுதலின் நாட்கள் வரணும் இல்லையா? இப்போ 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. தென் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எப்போ? அப்பொழுது. எப்பொழுது? எக்காலத்தை ஊதி ஜனங்கள் எல்லாம் கூடி, ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், பெரியவர்கள், சின்னவர்கள், பால் உண்ணுகிற குழந்தைகள், மணவாளன், மணவாட்டி எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்பி முழு மனதோடு மனம் திரும்புவோமானால் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், ஜனங்களை கடாட்சிப்பார், மறுபடியும் நினைத்தருளுவார். You see that days of refreshing follows repentance and returning. இளைப்பாறுதலின் நாட்கள் மனம் திரும்புதலையும் சீர்பொருந்தி கர்த்தர் பக்கமாய் திரும்புகிற காரியங்களையே பின்தொடரும். புரியுதா உங்களுக்கு? You see it? அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதுவும் ரெஃப்ரெஷிங் தான், வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் இல்ல 2:25 தென் அப்படின்னு இருக்கும். அதுவும் எப்படி எழுதி? தென் ஐ வில் மேக் அப் யூ ஃபார் த இயர்ஸ். நீ இழந்த வருஷங்களை எல்லாம் அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். எப்பொழுது? மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் பக்கம் போற போது அப்பொழுது. இப்ப அடுத்தது வாசிக்கலாம். ரெஸ்டோரேஷன், சீரமைப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வேகமாய். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. அது எந்த நாட்களுங்க? பேதுரு பேசினாரே, யோவேலால் சொல்லப்பட்டது கடைசி காலத்துல நிறைவேற வேணும். இது கடைசி காலம். எப்படிப்பட்ட காலம்? மறுசீரமைப்பின் காலம். புரியுதா உங்களுக்கு? See restoration comes. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மறுசீரமைப்பாராம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? உபவாசிச்சு கர்த்தரை தேடினவங்க. சும்மா நின்றுக்கிட்டு என் பிள்ளைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும், என் பிள்ளைகளெல்லாம் தரிசனங்கள் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. எப்பொழுது உங்க பிள்ளைங்க அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் உவாசித்து மனம் திரும்பணும். அதுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். பாலுண்ணுகிற குழந்தைகள் என்றும் பாராமல் அவர்களையும் கொண்டு வந்து உபவாசத்தில் உட்கார வச்சாங்க. பார்த்தீங்களா? அந்த பிள்ளைக்கு என்னையா செஞ்சிச்சு, என்ன செஞ்சிச்சல்ல, இனி என்ன செய்ய போகிறது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் தேவன். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன் இல்லையா, நேற்றும் நம்ம சபையில் சின்ன பிள்ளைங்க கூட ஒருவேளை உபவாசம் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு என்னையா கிடைக்கும் தெரிஞ்சுக்க. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 28-29 நல்லா மார்க் பண்ணி உன் பைபிள் எழுதிக்க. ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்கிற, எனக்கு கர்த்தர் நீர் கொடுக்கிறதை குறித்து இங்கே எழுதி வைத்து இருக்கிறீர், நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அதை எழுதுங்க. யோவேலின் புஸ்தகம் 2:28-29 ரெஸ்டோரேஷன் we see. அடுத்தது என்ன? பேட்டர்ன் என்ன? அடுத்த பேட்டர்ன்
பேட்டர்னில் அடுத்தது ஸ்டெப் என்ன? ரிப்பெண்ட், ரிட்டர்ன், ரெஃப்ரெஷிங், ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் இருக்க வந்துருச்சா? இப்போ அடுத்தது என்ன? ரிட்டர்ன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். அதை குறித்தும் யோவேல் எழுதி வைத்திருக்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன் தோஸ் டேஸ், எது? சீரமைப்பின் பின்பாக, எல்லாரும் சீரமைத்த பின்பு. வாசிங்க. இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும், அந்த நாட்கள், அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி. போதுங்க, அப்படியே வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்தது 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். நீங்க என்ன பண்ணுங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. I just wanted to show you that the returns of the Lord, the return of the Lord. 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கில். யோசபாத்தின் பள்ளத்தாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? the valley of judgment என்று அர்த்தம். the valley of judgment, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று அர்த்தம். வாசிங்க. பள்ளத்தாக்கில் அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புற ஜாதிகளுக்குள்ள சிதறடித்து. போதுங்க. இப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. நேரம் முடிஞ்சு போச்சுங்க. 14th verses. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, அதான் அந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, யோசேபாத்தின் பள்ளத்தாக்கு. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் ஜனங்கள் திரளா இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் திரளா இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கு. கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கும். You see the pattern in book of Joel? Repent, return, refreshment, restoring and return of the Lord. This is the pattern for us to be restored. இப்படிதான் நாம் மறுசீர் அமைக்கக்கூடிய முறைமைகளை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதற்காகத்தான் நான் யோசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த சத்தியத்தை யோவேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு முறைகள் எழுதப்பட்டிருக்கிறதினால் நான் யோசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு கூடி வந்திருந்த எல்லாருக்கும் மனம் திரும்புதலையும் அது எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை எதை பிரசங்க பண்ண வச்சாரு? அதே யோவேல் புஸ்தகத்தை நினைப்பூட்டி பிரசங்கித்தார். இதுதான் கர்த்தர் சொன்னது. அந்த நாட்கள் தான் இது. மனம் திரும்புதலா? எடுங்க, வாசித்து பாருங்க. எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாட்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் சேர முடியாது. இப்படி உபவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பின எல்லாருமே மறுசீர் அமைக்கப்பட்டார்கள். I repeat again, with this fasting and prayer, all those who turned from their wicked ways were restored in fullness. முழுமையாய் மறுசீரமைக்கப்பட்டாங்க. உபவாசத்தோடு ஜெபத்தோடு மனம் திரும்பின எல்லாரும் முழுமையாய் மறுசீரமைக்கப்பட்டார்கள். வேகமாய் சொல்லுகிறேன், எழுத வேண்டாம், நேரம் முடிஞ்சு போச்சு. வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தானியேல் உபவாசத்தோடும் ஜெபித்து இஸ்ரவேல் தேசம் மறுசீரமைப்பதற்காக ஜெபித்தான். Daniel fasted and prayed. Daniel prayed with fasting and prayer for the restoration of the nation Israel. தானியேல் உபவாசித்து ஜெபித்து தேசம், இஸ்ரவேலின் தேசம் சீர் அமைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தான். நடந்துச்சா? கண்ணால கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். எஸ்ரா உபவாசித்து ஜெபித்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு இவர்கள் சுபத்திரமாய் போய் அதை எழும்ப கட்ட வேண்டும் என்று சொல்லி உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அதையும் சீரமைத்தார். காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உபவாசித்து ஜெபித்தாங்க. The nation was restored. The temple was restored. நெகேமியா அநேக நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். எதற்கு தெரியுமா? எருசலேமின் இந்த அலங்கத்தை கட்ட, அந்த ஜனங்களின் பாதுகாப்பு கர்த்தர் சீரமைக்க வேண்டும் என்று உபவாசித்து ஜெபித்தான். 52 நாட்களிலே அவைகளை எழும்ப கட்டி முடித்தான். காரணம் என்ன? That is called restoration. புரியுதா உங்களுக்கு? And now that represents security, பாதுகாப்பு. நெகேமியா அதை செய்தான். எஸ்தர் உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் பக்கமாய் நின்றார்கள். கர்த்தர் இந்த முறை இஸ்ரவேல் தேசத்தை அல்ல, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை அல்ல,
எருசலேமிலே சுற்றிலும் கட்டியிருக்கிற மதிலை அல்ல, இந்த முறை எதை திருப்ப வேண்டும்? ஜனங்களை திருப்ப வேண்டும். Even people were restored for their positions. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் திருப்பப்பட்டுச்சு பார்த்தீங்களா? நான் அதை ஒரு கோர்வையாக உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். The nation, the temple, the city wall, and then the people. Everything was restored. எல்லாமே மறுசீரமைக்கப்பட்டது. ஆனா வழி என்னங்க? சொல்லுங்க. மனம் திரும்பி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தால் ஒரு தேசமே மறுசீரமைக்கப்படுகிறது. ஜனங்கள் மறுசீரமைக்கப்படுகிறார். அதற்குள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஆலயம் மறுசீரமைக்கப்படுகிறது. எல்லாமேங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்த மதில் மறுசீரமைக்கப்படுகிறது. Everything was restored by fasting and prayer. இவைகளை குறித்து தீர்க்கமாக பார்க்க நேரம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் கண்டிப்பாக இவர்களை குறித்து நாம் மறுபடியும் தியானிக்க போவோம். ஒரு செய்தியில் இல்லைனாலும் இன்னொரு செய்தியில் ஆதாரத்துக்காக அப்பொழுது தியானிக்கலாம். இதெல்லாம் பார்த்து இது இஸ்ரவேலுக்கு தானே பிரதர், ஐயா அப்படி சொல்லிடாதீங்க. நினிவே பட்டணத்தாரை எடுத்து வாசித்து பாருங்கள். புறஜாதியார்கள், அவர்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம் அல்ல, புறஜாதியார்கள். மனம் திரும்பி ராஜா தொடங்கி ஜனங்கள், பெரியவங்க சின்னவங்க சிறு பிள்ளைங்க, இங்கே இன்னும் விசேஷம் ஆடு மாடுகளையும் கூட சாம்பல்ல உட்கார வச்சுட்டாங்க. கர்த்தர் பார்த்தார். 120,000 பேர் ஐயோ என்று சொல்லி அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களை மறுபடியும் சீரமைத்தார். They were restored for what was about to be lost. எதை இழந்து போக நேரிட்டது இருந்ததோ அதை இழக்காதபடிக்கு அவர்களுடைய உபவாசமும் மனம் திரும்புதலையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புறஜாதியாருக்கும் கர்த்தர் அதே வழிகளை தான் நியமித்திருக்கிறார். இப்போ நாம யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ நாம மனம் திரும்பினா கர்த்தர் நம்மை மறுசீரமைக்க மாட்டாரா? நம்முடைய மறுசீரமைப்பு நம்முடைய மனம் திரும்புதலில், உபவாச ஜெபத்தில் தான் உண்டு. தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்க. கர்த்தருடைய ராஜ்யம் சமீபம். அதற்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த கிருபை நாட்கள், the days of restoration, the period of restoration, let's make the best use of it and bring glory to the Lord. நாம் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம்.